போவோம். ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல தையல பிரியாணி, வாழல பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அதே டிராவலிங்காக தக்காளி பொடி மிக்ஸ் வீட்லயே எப்படி ரெடிமேடா செய்யறதுன்னு பார்க்க போறோம். 2 கிலோ தக்காளி என் வீட்டு மொட்டை மாடியில 4 நாளா காஞ்சிட்டு இருந்தது. அகலமான கடாயில காஞ்ச தக்காளியை 1 நிமிஷம் வாட்டிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம் பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைய நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில தோலோட ஒரு 20 பல் பூண்டை இடிச்சு கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. தக்காளியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆறின பிறகு நீங்க மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து அரைச்சுக்கணும். அண்ட் ட்ரையான தக்காளியை எப்பவுமே சின்ன மிக்ஸி ஜார்ல அடிச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா பவுடர் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு பத்தலனா மறுபடியும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அடிச்சிருங்க. அவ்வளவுதான், ரெடிமேட் தக்காளி சாதத்துக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் ரெண்டுமே சேர்த்திருக்க. கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா முந்திரி போட்டு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. காரசாரமா நல்ல பிளேவர்ஃபுல்லா டேஸ்ட்